இந்தியாவிற்கும் பங்களாதேஷுக்கும் சில கூட்டு ஒப்பந்தம் இருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக இந்தியாவிலிருந்து ஷேக் ஹசீனாவை அயல் நாட்டுக்கு எடுத்துக்கொண்டு போனாலும் போகல முடியும். அடுத்த வருடம் தேர்தல் நடக்கும். பங்களாதேஷுக்குள்ள பல குழப்பங்கள் இருக்கிறது. முகமது யூனுஸுக்கு மீது ஊழல் குற்றச்சாட்டு அங்கே அவாமி லீக் பெரிய ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆன்டி முகமது யூனுஸ் மாதிரி. அங்க இந்த ஜார்ஜ் சோரேஸுடைய டீப் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா கொஞ்சம் வீக்கன் ஆயிட்டு வருது. அமெரிக்கா கூட சொல்றாங்க, இந்த இந்தியா அமெரிக்கா டீல் வந்துட்டு அப்புறம் பங்களாதேஷோட ஒத்துமைக்கு பார்க்கணும். மீண்டும் இந்த இந்த மரண தண்டனை ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு ஷேக் ஹசீனா தலைமையில் மீண்டும் தேர்தல் நடக்கும் என்று தான் நினைக்கிறார்கள். இந்தியா அதற்கான ஒருங்கிணைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடக்கும். கண்டிப்பாக வேறு இடங்களுக்கு ஷேக் ஹசீனாவை மாற்ற எண்ணுகிறது மத்திய அரசாங்கம். இந்தியாவிலேருந்து நீங்க போயிடுங்கம்மா, வேற எங்கேயான பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் ஒரு புத்திமதி வருங்க, இல்லைன்னா வராதுங்க.